சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டுமென்றால் அடுத்து விளையாட உள்ள 6 போட்டிகளில் 6லும் வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தோல்வி குறித்து தோனி சில விஷயங்களை உருக்கமாக கூறியுள்ளார். சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி பேசியது: பேட்டிங்கில் நாங்கள் சராசரிக்கும் குறைந்த ரன்களையே சேர்த்திருந்தோம். நிச்சயமாக 2ஆம் பாதியில் பனிப்பொழிவு வரும் என்பது தெரியும். அதேபோல் உலகில் இன்று மிகச்சிறந்த டெத் பவுலராக பும்ரா இருக்கிறார். மும்பை அணி டெத் பவுலிங்கை கொஞ்சம் விரைவாகவே தொடங்கிவிட்டது. சிஎஸ்கே அணி விரைவாக ரன்களை சேர்க்க தவறிவிட்டது. மிடில் ஓவர்களில் இன்னும் ரன்களை சேர்த்திருக்க வேண்டும். ஆயுஷ் மாத்ரே கொடுத்த தாக்கத்தை அடுத்தடுத்து களமிறங்கிய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்திருக்க வேண்டும். அவரை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக பேட்டிங் ஆடினார். அவரின் ஷாட்களை சிறப்பாக செயல்படுத்தினார். மும்பை அணி வீரர்கள் ஸ்பின்னர்களை சிறப்பாக எதிர்கொண்டார்கள். நாங்கள் சராசரி ஸ்கோரையே அடிக்கவில்லை என்ற போது அதிக சிக்ஸர்களை விட்டு கொடுத்தால் ஆட்டம் நம் கைகளில் இருக்காது. இத்தனை சீசன்களாக சிஎஸ்கே அணி சிறப்பாக செயல்பட்டதற்கு நல்ல கிரிக்கெட்டை ஆடியதே காரணம். இந்த சீசனில் தோல்வியடைவதால் எமோஷனலாக தேவையில்லை. அடுத்தடுத்து வரும் போட்டிகளில் சரியான கிரிக்கெட்டை ஆடுகிறோமா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். சில கேட்சுகளை பிடித்திருந்தால் முடிவுகள் மாறியிருக்கும். தற்போது சிஎஸ்கே அணியில் உள்ள ஓட்டைகளை அடைத்து வருகிறோம். அடுத்து வரும் 6 போட்டிகளில் வெல்ல முயற்சிப்போம். ஒருவேளை முடியவில்லை என்றால் அடுத்த சீசனுக்கான பிளேயிங் 11ஐ கட்டமைக்க தயாராவோம் என்று தெரிவித்துள்ளார். ஆயுஷ் மாத்ரேவின் அதிரடி ஆட்டத்தைக் கண்டு சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இந்த ஐபிஎல் தொடரில் ஒரு 17 வயது வீரர் தனது அறிமுக போட்டியில் முதல் 10 பந்துகளில் 2 சிக்ஸர்களை அடித்திருக்கும் நிலையில் மற்ற அனைத்து சிஎஸ்கே வீரர்களும் இந்த தொடரில் மொத்தமாக 278 பந்துகளை எதிர்கொண்டு 3 சிக்ஸர்களை மட்டுமே அடித்திருக்கிறார்கள் என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும்.